வீடியோவில் ஃப்ரேமில் எப்படி நாடா சுற்றுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சுற்றி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த இடத்துல நான் சுற்றலை, ஸோ இந்த இடத்துல நான் சுற்றி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கீழே சைடு வைட்டு நம்ம கம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பிளேஸ் நான் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. ஸோ இப்படி ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை க்ராஸாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக வந்துட்டு நடவை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ டைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த கார்னரில் தான் நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறேன். சுற்றிட்டுருக்கேன். டைட்டாக சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றுறதுனால உங்களுக்கு வந்துட்டு கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து மாட்டும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். கிளாத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், லூஸ் விடாது. ரொம்ப நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் லூஸ் ஆகும். இப்போ கஸ்டமர்ஸ்க்கெலாம் ப்ளவுஸ் நீங்கள் போடுறீங்கன்னா இந்த மாதிரி நாடா சுற்றிக்கிட்டிங்கன்னா டேமேஜ் ஆகாது. ப்ளவுஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் ப்ளவுஸ் உங்களுக்கோ இல்லை கஸ்டமர்ஸ்க்கோ போடுறீங்கன்னா இந்த மாதிரி நாடா சுற்றிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பயம் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். எங்கே ஏதாவது டேமேஜ் ஆகிடுமோன்ற ஒரு பயம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல வரைக்கும் நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் எக்ஸஸாக இருக்கிறத. இங்கே நான் கம் போட்டுக்கிறேன். இப்போ போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுற நூல் எடுத்துக்கோங்க. துணி ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் எடுப்பாங்களே ஸ்விங் த்ரெட். ஸோ இதை எடுத்துகிட்டு இல்லைங்க கொஞ்சம் நூல் வந்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா? கீழே ஒரு கொஞ்சம் நூல் விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் டைட்டாக பண்ண போகிறீங்க. ரொம்ப டைட்டாக கொடுத்தீங்கன்னா அது வந்து பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு 2 சுற்று கூட போட்டுக்கலாம். எழுந்து வராத அளவுக்கு நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு என்ன பண்ணுறேன், இப்போது நான் வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இங்கே நார்மலாக முடிச்சு போட்டுக்கலாம். எழுந்து வராது. ஓகே.
பாருங்கள் நான் போட்டுட்டேன். போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் ஃப்ரேமில் எப்படி சுற்றுறதுன்னு பார்த்துட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூ. Okay.